எப்படா மழை பெஞ்சு முடியும் துணியை துவைச்சு போடலாம் தலை குளிக்கலானே இருந்தேன். அப்புறம் இன்னைக்கு என்ன டாஸ்க்கு அப்படின்னா, என் ஹஸ்பண்ட் நேற்று சாப்பாடெல்லாம் வச்சுட்டாங்க. ஆனால் தண்ணி ஊற்ற மறந்துட்டாங்க. விசில் வந்து குக்கர்லாம் வெடிச்சிருச்சு. அதனால் ஒரு குக்கரில் தான் இன்றைக்கி எல்லாத்தையும் சமைக்கணும். இன்றைக்கின்னு பார்த்து நல்லா வெயில் அடிக்கும் சுறுசுறுப்பாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து சாதம் குழம்பு அதுக்கப்புறம் வந்து பீர்க்கங்காய் கடையில் ஒன்று பண்ணலான்னு பிளான் பண்ணி அது பாட்டுக்கு நான் பண்ணிகிட்டு இருந்தேன். புயல் என்னமோ வந்துட்டு போயிடுச்சு. பட் புயலின் தாக்கத்தினால வந்து என் தொண்டைக்குழி வந்து நல்லா பாதிக்கப்பட்டுருச்சு. வாய்ஸே வரல. இதில் எங்கள் அம்மா வேறு ஃபோன் பண்ணி உனக்கு சந்திராஷ்டமம் வாய் பேசாத அப்படின்னாங்க. வாய்ஸே வரல, காற்று தான் வருது. இதில் நான் எங்கே வாயாட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் நான் ஒரு வழியாக எல்லாத்தையும் ஒரு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு நான் குளிக்க போயிட்டேன். அந்த 2 நிமிஷம் காக்கா குளியல் குளிப்பாங்களா அந்த கேஸ் நானும் கரெக்டாக 8 நிமிஷத்தில் தலை குளிச்சுட்டு வந்துட்டேன். தலைக்கு என்னெல்லாம் வைக்கல, அப்படியே ஷாம்பு போட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன். முடி நாசமாக போகிறதுக்கான எல்லா அறிகுறியும் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் ஹேர் கேர் பண்ணலான்னு எனக்கும் ஆசை தான். பட் பார்க்கலாம். அப்புறம் வழியாக குளிச்சுட்டு வந்தேன். இன்றைக்கி வந்து ஒரு புது சொக்கா அது மாதிரி ஒரு புது டாப் தான். நல்லா கனகாமர பூ கலரில் வந்து இது ஆல்ரெடி நான் வந்து தீபாவளிக்காக பர்ச்சேஸ் பண்ண ட்ரெஸ் இல்லை, உங்களுக்கு ரிவ்யூ போகிறேன்னு சொன்னேன். இப்படி ஹீரோயின் மாதிரி எடுத்து போடலாம் அப்படின்னு தான் பார்த்தேன். பட் தலை வந்து சுத்தல ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா வயசாகிட்டே போகுதில்ல. நேரம் தெரியாமல் இந்த மாய்ஸ்சரைசரும் வரல, இதுவும் வரல. ஆக்சுவலி இதில் இருக்குதான். பட் இருந்தாலும் வந்து எனக்கு கிளம்ப விடக்கூடாதுங்கிற மாதிரி அதுவும் சரி பண்ணிட்டு இருந்துச்சு. ஒரு வழியாக ஒரு மாதிரி கிளம்பிட்டேன். பட் தலை தான் சுத்தமாக காயலை. நானும் வந்துட்டு 60 அடி கூந்தலை கூட நான் அசால்ட்டாக காஞ்சி பார்த்துருக்கேன். வந்து 2 அடி கூந்தல் காயவும் மாட்டேங்குது. வண்டி வேற மழை பெஞ்சனால செல்ஃப் ஸ்டார்ட் ஒர்க் ஆகலை. அப்புறம் என் ஹஸ்பண்ட் காலில் விழுந்து அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணி தரேன்னு கூப்பிட்டு போனாங்க.